பிராமணர்கள்ங்கிறவங்க வந்து கேவலமா கொச்சப்படுத்தி பேச வேண்டியவங்க கிடையாது. ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல ஒருத்தர் ஒரு சமுதாயத்துல இருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க தைரியம் இருக்கணும். அவ்வளவு பெரிய ஆர்மி ஆபீசரை பத்தி படம் எடுக்கிறாங்க, அவர் பிராமணர் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? யாரை பார்த்து பயப்படுறீங்க? நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இதனால எனக்கு பட வாய்ப்பே வரலனால ஐ டோன்ட் கேர். முக்குந்த் வரதராஜன்ங்கிற பிராமணர் ஒரு பிராமணர் தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? இவர் ஒரு பிராமணர்னு சொல்லிக்கிறதுல என்ன வெட்கம்? ஏன் அந்த மாதிரி மூடி மறைச்சு ஒரு படம் எடுக்கணும்? சோசியல் மீடியால மத்த சமுதாயத்துல இருக்கிறவங்களையோ மத்த மதத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசினாலும் உடனே அவங்களுக்கு ஒரு கும்பல் சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க. ஏன் நம்மளால அதை பண்ண முடியல? நம்மளால ஈஸியா பண்ண முடியும், நம்ம பண்றது இல்ல. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா ரொம்ப டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டோம். எனக்கு என்ன பரவாயில்ல, பழிச்சு போட்டோம், பாவம் 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 பாவம்னு விட்டுட்டோம். அப்படியே இருந்தா கஷ்டம். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்போம், இல்லைன்னா உருப்ப வாய்ப்பு இல்லைங்க. தயவு செய்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த சமுதாயம், இது ரொம்ப பெரிய ஒரு சமுதாயம். பிராமணர்கள்ங்கிறவங்க வந்து கேவலமா கொச்சப்படுத்தி பேச வேண்டியவங்க கிடையாது. இங்க நான் பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல ஒருத்தர் ஒரு சமுதாயத்துல இருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க தைரியம் இருக்கணும். அவ்வளவு பெரிய ஆர்மி ஆபீசரை பத்தி படம் எடுக்கிறாங்க, அவர் பிராமணர்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? யாரை பார்த்து பயப்படுறீங்க? நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இதனால எனக்கு பட வாய்ப்பே வரலனால ஐ டோன்ட் கேர். But what needs to be questioned needs to be questioned. முக்குந்த் வரதராஜன்ங்கிற பிராமணர் ஒரு பிராமணர் தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? மத்த சமுதாயத்துல இருக்கிறவங்களை பத்தி படம் எடுக்கும் போது ஆஹா ஆஹான்னு போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே நம்ம பாட்டு பாடினோம், அதையும் தான் நம்ம வரவேற்றோம். ஆனா இவர் ஒரு பிராமணர்னு சொல்லிக்கிறதுல என்ன வெட்கம்? ஏன் அந்த மாதிரி மூடி மறைச்சு ஒரு படம் எடுக்கணும்? படம் அருமையா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் படத்தை குத்தம் சொல்லல. ஆனா ஏன் இந்த சிந்தனை வந்திருக்கு? ஏன்னா பயம். சொல்லிட்டா படம் விற்காது, படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கையில. இந்த பயத்தினால வாழ்ந்துகிட்டு இருந்தா வேலைக்காகாது. தயவு செய்து பயத்தை போக்கி தைரியமா இறங்கி களத்துல நின்னு இதுக்காக போராட வேண்டிய விஷயங்களை போராடணும். என்னைக்குமே நான் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, பல வருஷமா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனாதனம்னா என்ன? சனாதனம்னா இன்க்ளூசிவிட்டி. துலுக்க நாச்சியாருக்கு சன்னதி வச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயில்ல. இதை விட இன்க்ளூசிவிட்டி நான் எங்க பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட யாரும் சொல்லி கொடுக்க வேணாம் எப்படி இன்க்ளூசிவா வாழணும்னு, அவங்க கத்துக்கட்டும். சோ இந்த தருணத்துல எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அர்ஜுன் சம்பத் ஐயாக்கு நன்றி. ஐயா, நீங்க எந்த மூலையில எந்த பட்டி தொட்டில எந்த கிராமத்துக்கு போய் இதுக்காக போராடினாலும் நான் கூட வந்து நிற்பேன்.